தமிழகம் முழுவதும் 16,502 ரவுடிகள் உள்ளனர். அதில் தலைநகர் சென்னை முதலிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் நெல்லையும், மூன்றாவது இடத்தில் மதுரையும், கடைசி வரிசையில் நீலகிரியும் இருக்கிறது என மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்போது டிஜிபியாக இருந்த ராமானுஜம் தாக்கல் செய்த தகவல் இது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் தாக்கல் செய்த இந்த தகவலுக்கும் தற்போதுள்ள நிலவரத்துக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. அவர் அளித்த பட்டியலில் மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் 16,502 ரவுடிகளின் பெயர்கள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் 3,175 ரவுடிகள் உள்ளனர். நெல்லை நகர்ப்புறத்தில் 334 ரவுடிகளும், நெல்லை புறநகர் பகுதிகளில் 1,214 ரவுடிகளும், மதுரை மாவட்டத்தில் 888 ரவுடிகளும், மதுரை புறநகரில் 484 ரவுடிகளும், கன்னியாகுமரியில் 748 ரவுடிகளும் இருக்கின்றனர் என விரிவான பட்டியலையும் கொடுத்திருந்தார். இந்த பட்டியலில் 16,000 பேர் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் தல என்பதில் காலம் காலமாக போட்டி நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக இரத்த ஆறுகளை டிஎம்சி கணக்கில் தெரிக்கவிட்ட ரவுடிகளும் உண்டு. அந்த வரிசையில் பிரதான இடத்தில் இருப்பவர் மயிலாப்பூர் சிவக்குமார். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மயிலாப்பூர் ஸ்லேட்டர்புரம் பகுதி நள்ளிரவில் 15 பேர் கொண்ட ரவுடி கும்பல் 2 பேரை குறிவைத்து களமிறங்கியது. வீட்டின் ஓடுகளை பிரித்துக் கொண்டு உள்ளே நுழைந்து பில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு சாவகாசமாக அந்த இடத்தை விட்டு அகன்றது. இதில் பில்லா சுரேஷ் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் விஜயகுமார். இந்த கொலைக்கான மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர் என போலீசாரால் சொல்லப்பட்டவர் நிர்மல். அவரது சொந்த அக்கா மகன்தான் விஜயகுமார். சம்பவம் செய்தால் பணம் கொட்டும் என்பதற்காக ஊர் ஊராக சுற்றி கொண்டே வீழ்ந்து போன ஐசோஸ் குண்டு திருநா போல் இல்லாமல் உள்ளூரிலேயே செல்வாக்கை வளர்த்து கொண்ட பிரதானமான ரவுடி மயிலாப்பூர் சிவக்குமார். காதல் விவகாரம் ஒன்றில் தலையிட்டதை தாங்க முடியாமல் தான் பில்லா சுரேஷை மட்டையாக்கினார்கள் என்ற தகவல் பரவ அரசியல்வாதிகள் சிலரது தூண்டுதலால் தான் இந்த படுகொலைகள் நடந்தன என்ற பேச்சும் அப்போது அடிபட்டது. திண்டுக்கல் பாண்டியின் பிரதான கூட்டாளியாக இருந்த மகேஷ் என்கிற பெரிய மகேஷை போட்டதில் இருந்து சிவக்குமாரின் புகழ் பரவத் தொடங்குகிறது. 1993ஆம் ஆண்டு ராயப்பேட்டை நடந்த ஒரு கொலை, 2001ஆம் ஆண்டு நடந்த சிவக்குமார் கொலை, சூனாம்பேட்டில் நடந்த ராட்டினம் குமார் கொலை, திருவேற்காட்டில் நடந்த வெடிகுண்டு சம்பவம் என 23 வழக்குகளுக்கு சொந்தக்காரராகவும் 3 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட பெருமைக்குரியவராகவும் இருந்த மயிலாப்பூர் மகேஷை காஞ்சிபுரத்தில் வைத்து கொன்றார் சிவக்குமார். இதன் பிறகு மயிலாப்பூர் ரவுடிகள் வட்டாரத்தில் சிவக்குமாரை தவிர வேறு யார் பெயரையும் எழுத முடியாத அளவிற்கு மாறிப்போய்விட்டது. நிர்மல் கும்பலுக்கும் பெரிய மகேஷ் கும்பலுக்கும் இருந்த கட்ட பஞ்சாயத்து தகராறுதான் நீயா நானா பிரச்சனையாக வளர்ந்தது என்றாலும் ஒரு உரைக்குள் 2 கத்திகள் எதற்கு என்ற கேள்விதான் மகேஷை மரணப்பாதைக்கு கொண்டு சென்றது. தேனாம்பேட்டை சிடி மணியின் அரசியல் பாணிக்கும் சிவக்குமாரின் கிரிமினல் பாதைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆடி கார், அரசியல்வாதிகளின் நட்பு, காவல்துறையின் தொடர்புகள் என இருவரையுமே சம அந்தஸ்தில் வைத்து பார்க்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். போதை கடத்தல் மன்னன் பினுவோடு சிவக்குமாருக்கும் பழக்கம் உண்டு. பிறந்தநாள் பார்ட்டியில் இருவரும் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்தில் வந்த எச்சரிக்கை மணி சிவக்குமாரையும் மணியையும் தப்ப வைத்து விட்டது. அரசியல்வாதிகளின் செல்ல பிள்ளையாகவும் ரியல் எஸ்டேட், வீட்டை காலி செய்வது, கடைகளை காலி செய்வது என கட்ட பஞ்சாயத்துகளில் சிவா ரொம்பவே பிஸி. ராயப்பேட்டை, திருவள்ளிக்கேணி, சேப்பாக்கம் என எந்த பகுதிக்குள் கால் வைக்க நினைத்தாலும் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்காக வலம் வரும் அரசியல் புள்ளிகளுக்கு சிவக்குமார் தரப்பில் இருந்து அழைப்பு போகும். அண்ணே, உங்க ஏரியாவுல முக்கிய வேலை ஒண்ணு வந்திருக்கு, உங்களை சந்திச்சு பேசணும் என்பார்கள். எதிர்முனையில் போனை எடுப்பவர்களும் நம்மை கேட்டுத்தான் நம்ம ஏரியாவுக்குள்ளேயே கால் வைக்கிறான், தாராளமாக வந்து போகட்டும் என சிவக்குமாருக்கு இடமளிப்பார்கள். பஞ்சாயத்து முடிந்த பிறகு அதில் சம்பந்தப்படாத லோக்கல் புள்ளிக்கும் உரிய பங்கு சென்று சேர்ந்துவிடும். இந்த அணுகுமுறைதான் அரசியல் கடந்து ஏராளமான நட்புகளை சிவாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. காவல்துறையில் இருந்து வரும் நில பஞ்சாயத்து, பெரிய இடத்து வில்லங்கம் போன்றவற்றையும் எந்த சுவடும் இல்லாமல் முடித்து கொடுத்து விடுவார். இதன் காரணமாகவே சிவாவை தேடி வரும் காவல்துறையினரும் அதிகம். இதன் காரணமாக கடந்த சில வருடங்களில் சிவாவின் சொத்து மதிப்பும் தாறுமாறாக எகிரிக் கொண்டிருக்கிறது. எதிராளி என முடிவு செய்துவிட்டால் கொலை செய்யும் முடிவோடுதான் கத்திகளை கையில் எடுக்கிறார்கள் ரவுடிகள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டுப்பட்டு உயிர் பிழைக்கும் வாய்ப்பை கூட எதிராளிகளுக்கு இவர்கள் கொடுப்பதில்லை. அரசியல் அசைன்மெண்டுகளுக்கு பெயர் போன மயிலாப்பூர் சிவக்குமாரின் கிரைம் ரெக்கார்டுகளால்
சற்றே ஒதுங்கி இருக்கிறார்கள் அவருடைய தொழில்முறை எதிராளிகள். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நில ஆக்கிரமிப்பு புகார்களில் தொடர்ந்து அடிபட்டு வரும் ஆன்மீக தலைவர் ஒருவரின் அமைப்பு சென்னையில் பிணங்களை எரிக்கும் முக்கிய வேலைகளை எடுத்துச் செய்து வருகிறது. இந்த பணியை வேலு என்பவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. இதனால் கிடைக்கும் வருமானத்தில் பெரும் பங்கு சிவகுமாருக்கு செல்கிறது. இதில் தன்னை சின்ன சிவாவாக அறிமுகப்படுத்திக் கொண்டு வலம் வருகிறார் வேலு. இதன் மூலம் ஆன்மீக வட்டாரத்து தொடர்புகளையும் அதிகப்படுத்தி இருக்கிறார் சிவா. அவர்கள் மூலமாக அரசியல் புள்ளிகள் சிலரின் அருகாமையும் சிவகுமாருக்கு கிடைத்திருக்கிறது. இதன் பலனாக பல 100 கோடி ரூபாய் சொத்துக்களோடு வலம் வருகிறார் சிவகுமார்.